Hello students, so we are here in our second video lecture for unit 1, which is on classifications and the principles of surveying. In module number 2, first we are going to discuss about classifications of surveying. We have primary classifications and secondary classifications. Now primary classifications பத்தி பார்ப்போம். Surveying, plain surveying, geodetic surveying classification பண்ணுவாங்க. So what is meant by plain surveying? When the curvature of earth is neglected and treated as plain, it is called plain surveying. The definition la neglected அப்படினா தவிர்க்கிறது அப்படின அர்த்தம். curvature அப்படினா வளைவு அப்படின அர்த்தம். So plain surveying னா என்னன்னா earth surface ஓட curvature தவிர்த்துட்டு earth surface plane கன்சிடர் பண்றதுதான் plain surveying. For example, it is a cross section of earth. நான் வந்து earth வந்து என்னது ஒரு cross section வரைய வச்சுக்கோங்க. சோ இந்த earth ஓட cross sectionல இது வந்து surface மேல இதான் surface இந்த லைன். சோ இந்த earth surfaceல AB னு ஒரு கால் லெந்த் நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த கால் லெந்த் மட்டும் நான் என்னது எடுத்து இங்க வரையறேன். சோ அந்த A and B இந்த கால் லெந்த் நான் வந்து மெஷர் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் சர்ஃபேஸ் நான் இந்த வளைவை இந்த வளைவை நான் இந்த கர்வ் வந்து நான் கன்சிடர் பண்ணாம நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இத ஒரு பிளேனா கன்சிடர் பண்ண போறேன். சோ இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போறோம். சோ பிளேனா கன்சிடர் பண்றதுதான் பிளேன் சர்வேயிங். ஓகே. இந்த பிளேன் சர்வேயிங்ல ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டை கனெக்ட் பண்ணா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க. இந்த பிளேன்ல ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படினா சோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணா இதுக்குள்ள உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ்னா பிளேன் ஆங்கிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிளேன் சர்வேயிங் வந்து நம்ம சர்வே பண்ற ஏரியா 250 கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு கம்மியா இருந்தா போதும். 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு கம்மியா ஏரியா இருந்தா இந்த பிளேன் சர்வேயிங் நம்ம என்னது பண்ணணும். Next, what is geodetic surveying? When the curvature of earth is taken into account, it is called geodetic surveying. அதாவது எர்த் சர்ஃபேஸை பிளேனா கன்சிடர் பண்ணாம வளைவா அதாவது கர்வா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இங்க வந்து அதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள் எர்த் சர்ஃபேஸ்ல AB ன கார்டு நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி கர்வ் ஆனது கன்சிடர் பண்றேன். இது வந்து ஒரு பிளாட் இல்ல பிளாட்னு நான் கன்சிடர் பண்ணல. ஓகேவா? சோ இதான் என்னது ஜியோமெட்ரிக் சர்வேயிங். சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட கனெக்ட் பண்ணா ஒரு A B னு ரெண்டு பாயிண்ட எர்த் சர்ஃபேஸ் மேல கனெக்ட் பண்ணா இங்க வந்து இது வந்து கர்வ்டு லைன் னு சொல்லுவாங்க. அதாவது கர்வ் லைன். அடுத்து எர்த் சர்ஃபேஸ்ல மூணு பாயிண்ட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து என்னது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. ஜியோமெட்ரிக் சர்வேயிங்ல அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதோட ஆங்கிள்ஸ் வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜியோமெட்ரிக் சர்வேயிங் வந்து நம்ம சர்வே பண்ணக்கூடிய ஏரியா 250 கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு அதிகமா இருந்தா நம்ம இந்த ஜியோமெட்ரிக் சர்வேயிங் அலாட் பண்ணணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜியோமெட்ரிக் அண்ட் பிளேன் சர்வேயிங். அதாவது இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க எர்த் சர்ஃபேஸ் வந்து நம்ம இந்த பிளாட்டா அசைன் பண்ணிருக்கோம். அதாவது பிளேன் அப்படின்னு அசைன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கர்வா தான் இருக்கும். சோ இங்க வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸோட கர்வேச்சர் இங்க என்னது நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். இங்க கன்சிடர் பண்ணல. எர்த் சர்ஃபேஸை பிளேனா கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே. Next, we discuss about secondary classifications of surveying. Surveying is further classified into several types based on several factors. For example, based on field of survey. So, surveying வந்து நம்ம செகண்டரியா கிளாசிஃபை பண்றப்ப நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம என்னது
நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டர் என்னன்னா ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங். ஸோ என்ன நேச்சர் ஆஃப் ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து இங்கே வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஃபீல்டு நம்ம 3 டைப்ஸாக எனக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். லேண்ட் சர்வேயிங், ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங், அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங். ஸோ நம்ம சர்வே பண்ணுற ஏரியா ஒரு நிலமா இருந்தா அது வந்து லேண்ட் சர்வேயிங். நம்ம சர்வேயிங் பண்ற ஏரியா ஒரு வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளா இருந்தா, கடல் இந்த மாதிரி இருந்தா ஸோ அது வந்து என்னது ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங். அதே நம்ம சர்வே பண்ணக்கூடிய ஏரியா ஒரு ஸ்பேஸா இருந்தா அது அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங். Okay, surveying is further classified based on the object of surveying. So object means purpose. So based on the purpose நம்ம வந்து என்னது 5 பிரிச்சிருக்கோம். military survey, engineering survey, geological survey, mine survey, archaeological survey. So இங்க military purpose-காக நம்ம செய்யற survey, military survey classify பண்ணிருக்கோம். அடுத்து engineering works, road work, building work. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்காக நம்ம செய்யக்கூடிய சர்வே இன்ஜினியரிங் சர்வேன்னு பிரிக்கிறோம். ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்னா ஜியாலஜிக்கல் பர்பஸ்க்காக, அதாவது புவியியல் ஆராய்ச்சிக்காக, அதாவது அண்டர் கிரவுண்ட் சோர்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற சர்வே வந்து ஜியாலஜிக்கல் சர்வேன்னு சொல்லுவோம். ஸோ மைன் சர்வே, மைன்னா சுரங்கங்கள். ஸோ அங்கே உள்ள விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, மைனில் உள்ள விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம என்னது செய்யக்கூடிய சர்வே வந்து மைன் சர்வே. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல்னா எச்எஃப்எஸ் வந்து எஸ்கேட் பண்ணி ஓல்டு சிவிலைசேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய சர்வே தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே. ஸோ அடுத்து வந்து சர்வேயிங் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் சர்வேயிங். சர்வேயிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இங்கே கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளேன் சர்வேயிங், பிளேன் டேபிள் சர்வேயிங், தியோடலைட் சர்வேயிங், டேச்சோமெட்ரிக் சர்வேயிங், போட்டோகிராஃபிக் சர்வேயிங். ஸோ இங்கே வந்து செயின், காம்பஸ், பிளேன் டேபிள், தியோடலைட், டேச்சோமெட்ரிக் இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு சர்வேயிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது நம்ம இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ். ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங், டிராவர்ஸ் சர்வேயிங்னு மெத்தட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் in order to measure ஏரியா ஆஃப் லேண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட் பவுண்டரி இருக்கு. இந்த பவுண்டரி வந்து என்னது நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து என்னது இந்த ஏரியாவை மல்டிபிள் என்னது ட்ரையாங்கிள்ஸாக வந்து என்னது ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங். ஸோ அதுவே டிராவல் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரியில் உள்ள சர்வே லைன்ஸ்க்கெல்லாம் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் என்னது மெஷர் பண்ணி சர்வேயிங் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் நம்ம வந்து என்னது மெத்தட்ஸ்னா முறை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வேயிங் முறைகளை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங், டிராவல் சர்வேயிங். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். பிரின்சிபல்ஸ் மீன்ஸ் கொள்கைகள். We have two important principles we should keep in mind whenever doing surveying. நம்ம ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக சர்வேயிங் பண்ணும்போது அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். What are the two principles? The two principles are number 1, to work from whole to part, to locate a new station by measuring two reference points. So இது ரெண்டு தான் two important principles. First principle, to work from whole to part. In this principle, the larger area divided into smaller number of triangles. So, for example, நான் இப்போ சர்வே பண்ண வேண்டிய லேண்ட் பவுண்டரி வந்து ஒரு ஷேப்ல எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பவுண்டரியோடைய ஏரியாவை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பவுண்டரி இதான் பவுண்டரிஸ், இந்த பவுண்டரியோடைய ஏரியாவை நான் மெஷர் பண்ண போறேன் அப்படின்னா நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்? ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நம்ம அந்த சர்வே பண்ண வேண்டிய ஏரியாவுடைய அந்த பவுண்டரியிலேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த எல்லையில ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்னது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது A,
B C D E F னு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னது ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா அது கண்ட்ரோல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்றது என்னது ஒரு கண்ட்ரோல் நெட்வொர்க். ஸோ அந்த கண்ட்ரோல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இது அதோடைய கண்ட்ரோல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஷேப் சரியா இல்லை, சாரி. ஸோ வந்து என்னது இதுதான் கண்ட்ரோல் நெட்வொர்க். ஸோ இந்த கண்ட்ரோல் நெட்வொர்க் நம்ம என்னது ரெடி பண்ண பிறகு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி மெஷர் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த ஏ பிங்கிற இந்த லைன், இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நடுவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம என்னது அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும். ஸோ L1 L2 அப்படிங்கிறதெல்லாம் இதோட என்னது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நடுவில் உள்ள லென்த்து. ஸோ L4, ஸோ L5, L6, ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி அக்யூரேட்டா இருக்கணும். இதுதான் ஸ்கெலிட்டன். இந்த சர்வே பொறுத்தவரை நம்ம சர்வே பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்கெலிட்டன் வந்து கரெக்டா இருக்கணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா டோட்டலாக சர்வேல என்னது மிஸ்டேக் வரும். அப்போ ஃபர்ஸ்டே என்னது இந்த L1 L2 L3 L4 L5 L6, ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் என்னது கரெக்டா அக்யூரேட்டா மெஷர் பண்ணிடணும். ஸோ அக்யூரசி மீன்ஸ் ஒன் டைமுக்கு ஒரு 3 டைம்ஸ் கூட நம்ம என்னது செக் பண்ணிக்கலாம் திரும்பி. ஓகேவா? செக் பண்ணி என்னது கரெக்டா செய்யணும். ஒரு தடவை கூட செய்யக்கூடாது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ரீடிங் எடுத்து பார்த்து நம்ம என்னது கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பவுண்டரியை வந்து இப்ப ட்ரையாங்கிள்ஸா ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். லார்ஜ் ட்ரையாங்கிள்ஸா. ஸோ எப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்னது நம்ம இந்த பவுண்டரியை லார்ஜ் ட்ரையாங்கிள்ஸா ஸ்ப்ளிட் அப் பண்றேன். ஸோ இது வந்து லார்ஜ் ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சாச்சு. ஸோ ஒன்னொன்னு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை என்னது நம்ம ஈஸியா சிம்பிளா என்னது ஃபைண்ட் பண்ணிட்டா டோட்டல் ஏரியா பண்ணி போயிடலாம். இப்போ இன்கேஸ் நம்ம அந்த லார்ஜ் ஏரியாவை அடுத்த நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா, இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை வந்து என்னது இன்னும் ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸா என்னது நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் அடுத்து. ஸோ இதை என்னது ஃபர்தரா ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸா நம்ம என்னது ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸா நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்றது பேர் தான் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியா இந்த லேண்டோட ஏரியாவுக்கு நம்ம ஈஸியா என்னது கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க முதல்ல நம்ம அக்யூரேட்டா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம்ல, அப்படி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுனால தான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்றதுனால தான் நமக்கு வந்து என்னதுன்னா இங்க அக்குமுலேஷன் ஆஃப் எரர் வந்து என்னது கம்மியா இருக்கும். ஸோ இப்படி நம்ம லார்ஜ் ஏரியாவை ஸ்மாலரா பிரிச்சு பண்ணா நமக்கு எரர் குறையும். ஸோ இதுதான் இந்த அக்குமுலேஷன் ஆஃப் எரர் வந்து குறையிறதுனா இந்த பிரின்சிபலோடைய அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் பார்ட் டு ஹோல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து அதுக்கு அந்த மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். டேரக்டா நம்ம சர்வே பவுண்டரியை பார்த்துட்டு சர்வே என்னது ஏரியாவை பார்த்துட்டு ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம என்னது நம்ம சர்வே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்னது ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏன்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். இது L1, இது L2. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இங்க இருந்து அடுத்த பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, ஸோ இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணக்கூடிய இந்த சைஸ் வந்து என்னது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது எரர்ஸ் ஆர் என்னது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு என்னது எரர் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி அடுத்தடுத்து நம்ம சர்வே பண்ணிக்கிட்டே போகும்போது ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து என்னது எரர் அக்குமுலேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஸோ நம்ம கடைசி சர்வே முடிக்கிற பட்சத்துல அநியாயம் எரர் வந்து என்னது ரொம்ப லார்ஜா நமக்கு வந்து என்னது இருக்கும். ஸோ அப்படி லார்ஜா வரும்போது நம்ம என்னது அந்த சர்வேயை ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னது கண்டுபிடிக்கிற ஏரியாவும் என்னது தப்பா வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படிங்கிற பிரின்சிபல் யூஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்டே வந்து என்னது நம்ம பவுண்டரியை சுத்தி என்னது நம்ம மெஷர் பண்ணிடுறோம் லென்த்தை. ஸோ டோட்டலா மொத்தமா நம்ம என்னது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமா அதுல இருந்து கொஞ்சமா குட்டி குட்டியா உள்ள ட்ரையாங்கிள்ஸை பிரிச்சு என்னது கொஞ்சமா நம்ம அதை வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால அதுல வந்து என்னது அக்யூரசி அதிகம், தப்பு வந்து ரொம்ப வராது. ஸோ ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் நம்ம என்னது எப்பவுமே சர்வேயிங்ல பண்ணணும். பிரின்சிபல் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஸோ
இந்த பண்ணியிருக்காங்க A, இந்த B, இந்த C, இந்த Dங்கிறது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். இதுதான் கண்ட்ரோல் நெட்வொர்க். ஸோ இந்த கண்ட்ரோல் நெட்வொர்க் வந்து என்னது நெக்ஸ்ட் இந்த பவுண்டரி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வந்துச்சுன்னா இங்கிட்டும் 2 ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சா பிறகு அதுக்கடுத்து என்னது அதை ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸாக பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் நம்ம என்னது ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக என்னது டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதான் என்னது உங்களுக்கு to work from whole to part. Next, second important principle, to locate a new station by measuring 2 reference points. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஃபீல்டில் சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது சர்வே பண்ணுறப்ப புதுசாக ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து என்னது சர்வேயிங் ஸ்டேஷனாக வந்து என்னது நம்ம ஃபீல்டில் மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னது ஒரு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு என்னது கண்டிப்பா தேவை. அந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லாம நம்ம என்னது புதுசா ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் என்னது ஃபீல்ட்ல நம்மளால என்னது மார்க் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்ட்ல ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ங்கிற பாயிண்ட் நான் ஃபீல்ட்ல இருந்து மார்க் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு P and Q அப்படின்னு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு தேவை. ஸோ P and Q. ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நான் என்னது மெஷர் பண்ணியிருக்கணும். ஸோ மெஷர் பண்ணிட்டா இந்த R அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து என்னது என்னால் மார்க் பண்ண முடியும். இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இதோட மிட் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ இது வந்து ட்ரா பண்ணால் இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த P and Q அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தால் ஆறுங்கிற பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த P and R உடைய இந்த ஆங்கிள் இந்த லைனோட இந்த ஆங்கிள் PR அப்படிங்கிற லைனோடைய இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரிஞ்சா பீட்டா தெரிஞ்சா அதே மாதிரி இந்த QR அப்படிங்கிற லைனோடைய இந்த ஆங்கிள் ஆல்பா இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சா நம்மளால என்னது இந்த ஆறுங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம என்னது ஃபீல்ட்ல மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த பிரின்சிபல் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம ஃபீல்ட்ல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்றோம்னா நம்ம 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாம ஃபீல்ட்ல ஒரு நியூ ஸ்டேஷனை மார்க் பண்ணக்கூடாது. ஸோ அதான் அதோட இது. ஸோ இந்த மாடியூல் நம்பர் 2ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங் பார்த்தோம். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங்ல பிரைமரி கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் செகண்டரி கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம்? from whole to part. அடுத்து to locate a new station by measuring 2 reference points அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து in module number 3 we will discuss about introduction to chain surveying. Thank you.